பிரியமானவர்களே, நாங்கள் செய்கின்ற ஒவ்வொரு செயல்களையும் நம்முடைய தேவன் கவனித்துக் கொண்டிருக்கிறார் பாருங்கள். அங்கே சில செயல்கள் அங்கே உலகத்துக்குரியவைகள், சில செயல்கள் அங்கே குடும்பத்துக்குரியவைகள், சில செயல்கள் அங்கே கர்த்தருக்கு செய்கிற காரியமாக இருக்கின்றது. இவைகள் எங்களுக்கு ஆசீர்வாதத்தையும் நல்ல பலனையும் எங்களுக்கு கொடுக்கிறதாக இருக்கிறது. பாருங்கள், அங்கே நகோமியின் மருமகளான ரூத்தை குறித்து போவாஸ் இப்படியாக சொல்லுகிறார், உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக. பாருங்கள், அவ என்ன செய்தா? முதலாவது அங்கே தன்னுடைய மாமியாரை அங்கே அனாதையா விடாமல் தன்னோடு கூட பெத்லேம் மட்டும் வந்து அங்கே கூட இருந்து அவள் பராமரித்தார் சொல்லி நாங்கள் அங்கே பார்க்கின்றோம். இரண்டாவது அவ என்ன செய்தா? இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டுகளின் கீழ் அடைக்கலம் புகுந்தா. அங்கே தன்னுடைய குடும்பத்தையும் இனத்தையும் விட்டு அங்கே தான் வணங்கிய தெய்வத்தையும் விட்டு தேவன் அண்டையில வந்து சேர்ந்தார். அதை அங்கே போவாஸ் அங்கே கண்டுகொண்டார் பாருங்கள். அதனாலதான் சொல்லுகிறார், உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக. பாருங்கள், அதனால கர்த்தர் அதை பார்த்து அந்த போவாசை, ஐஸ்வர்யவனாக இருந்த அந்த போவாசை திருமணம் செய்து வைத்தார் பாருங்கள். அங்கே அவ ஆசீர்வாதமா இருந்தா. அவர்களுக்கு ஓபேத் என்று சொல்லி அந்த குமாரனை தேவன் கொடுத்தார். ஓபேத் ஈசாயை பெற்றான். ஈசாய் அங்கே தாவீதை பெற்றான். தாவீது அங்கே அவருடைய சந்ததியில, தாவீதுடைய சந்ததியில இயேசு கிறிஸ்து பிறந்தவர் என்று சொல்லி நாங்கள் அங்கே பார்க்கின்றோம் பாருங்கள். ஆகவே கர்த்தர் அங்கே ரூத் செய்த அந்த செயலை அங்கே பார்த்தார், அந்த செய்கையை பார்த்தார். அதனால நல்ல பலன் அங்கே கிடைத்தது என்று சொல்லி நாங்கள் பார்க்கின்றோம். அதே போல பிரியமானவர்களே, நாங்கள் செய்கின்ற ஒவ்வொரு செய்கையும் தேவன் அங்கே கவனித்துக் கொண்டிருக்கிறார் பாருங்கள். நாங்கள் என்ன செய்கிறோம், அந்த செய்கை தக்க பலனை தேவன் எங்களுக்கு நிச்சயமாக கொடுப்பார் பாருங்கள். ஆகவே நாங்கள் நல்ல காரியத்தை செய்வோம். ஏழைகளுக்கு நாங்கள் கொடுக்கிற பொழுது தேவன் அங்க பரலோகத்துல நாங்கள் அங்க பொக்கிஷத்தை சேர்த்து வைக்கின்றோம். நல்ல காரியங்களை செய்கிற பொழுது பரலோகத்துல எங்களுக்கு ஆசீர்வாதம் உண்டு. ஆமென். ஆகவே நாங்கள் நல்ல காரியங்களை செய்வோம். நாங்கள் ஒவ்வொரு செய்கைக்கும் தேவன் நல்ல பலனை கொடுப்பார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.